வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போகிறோம். நம்ம போன ஓட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ டைமில் வந்து நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிச்சோம். என்னென்ன மீன்கள் மாட்டுச்சு அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இறக்கி வந்து என்ன மீனை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து வாழை மீன். நம்மளுக்கு வந்து முரல் வலை விட்டு பிடிச்சதில் வந்து வாழை மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முரல் மீனை தான் நம்ம வந்து இறைய பயன்படுத்துகிறோம். நம்ம மீனுக்கு தக்கிற மாதிரி தூண்டியை வந்து பயன்படுத்துவோம். மீன் நீளத்தை பொறுத்து நம்ம முரல் மீனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 3 தூண்டியே வந்து போதும். நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து முரல் மீனுக்கு தான் வந்து இன்றைக்கி மீன் கடிச்சிச்சு. என்ன முரல் பார்த்தீங்கன்னா வந்து ஊசி முரல். இதை வந்து படுக்கான்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். துண்டி தொழில் பார்க்குறது உங்களுக்கு தெரியறக்காண்டி நான் வந்து ஊசி முரல்னு சொல்கிறேன். பொதுவாக வந்து வெளியிடங்களில் வந்து ஊசி முரல் தான் சொல்லுவாங்க. வெயிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஈய குண்டை வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வாழை மீனோட வால் பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து மடிச்சு விடுவோம். அப்போ தான் வந்து அந்த தண்ணிக்கு வந்து அது ஆடிக்கிட்டே இருக்கும். உயிர் உள்ள மீன் மாதிரி கிடக்கும். அணியத்துல இருந்தும் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தூண்டு இருக்கு உள்ள வாய்க்கில நிறைய தூண்டு இருக்கு. முரல் மீனை இறையா போட்ட தூண்டில வந்து மீன் கடிச்சிட்டு என்ன மீன் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அங்கிட்டு தான் வைக்கணும். அங்கே தான் வருது. இந்த மீன் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கிலோட்ட வந்து இருக்கும். நல்ல சைஸான வஞ்சர மீன் தான் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு.
போட்டு தூக்கி போடுங்கிட்டு போடு அந்த பேங்கி அங்கோட்டு கொடுக்கணும் போடு ஐஸ் மேல அப்படியே குத்து மேல வா கீழ நேரா வை அப்படியே நேரா வை சொல்லு உன் பொண்டாட்டி புருஷன் எங்க இருக்காங்க? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முரல் மீனுக்கு தான் வந்து மீன் அடிச்சிருக்கு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஐலஸ் மீன். இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து பர்லான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து மகி. இன்னொரு தொட்டியில் இப்போ மீன் மாட்டிருச்சு. அடுத்து பிடிக்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஐலஸ் மீன் தான் மாட்டியிருக்கு. அதுக்குள்ள நேத்து எத்தனை தூண்டு இருக்கு உள்ள வாய்க்குல நிறைய தூண்டு இருக்கு. வந்து வச்சு பார்ப்போமா? இறவடைக்கு வருவான்ல. ஆமாம் பழைய படுக்கணும் எடுங்க. பழைய படுக்க ரெண்டு படுக்க நிச்சயம் இது வேறு சத்தியம் கொண்ட கொள்கையே நான் கொண்ட லட்சியம். ஐலஸ் வெளியிடல பரலாம்பாங்க. ஒரு மீன் 1000 ரூபாய்க்கு மேல போகும். கூட்டாமட்டுல நல்ல உலை, எங்களுக்கு கூட்டாமட்டுக்கு இற உலையில கையில எடுத்து இற விட்டு பிடிச்சிருக்கு.
இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு. அப்படியே ஐஸ்ல உண்டு சுத்தது அப்படியே விட்டு போய் அப்படியே ஐஸ்ல விட்டு துண்டி தட்டவனி இருக்குடா. வாரம் நடிக்கிறா அவர் தெரியுதா துண்டி தட்டுனா அப்படியே வைக்கணும். தட்டி தான் வைக்க சொல்லுவாங்க. தூண்டி தட்டி தான் வைக்கணும். இல்ல இல்ல அப்படி வை ஆடி தட்டிட்டியா? தட்டிட்டேன்டா அதான் கேள்றேன். அப்படியே தானே அரியோட வைக்கின்றா. கேளுங்க. சரி தட்டிட்டு தட்டு. தட்டி தட்டி என்ன அங்கிட்டு வரேன். பல உடஞ்சிராம பாத்துக்கணும். இந்த தம்பி வரான் போய் ஓடி வரான் நம்ம பாம்பு சேர்ந்து சேர்ந்து இதுக்கு மேல கிடைக்காது இதுக்கு மேல கிடைக்காது அப்படி போ தண்ணிக்கு மாற்றி மாற்றி கொண்டு போ கயிறு அந்த கயிறு கொடுக்கணும் கையில் வேலை கொடுத்துடலான்னு பார்த்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாய்க்குள்ள அப்படி செல்ல உள்ள விட்டு வர சங்கு தெரியாது. அப்படியே ஒரு போட்டோ எனக்கு அனுப்பி விடுற மாதிரி அதான் இருக்குன்னு அடி பெட்டி தருங்க பெட்டிக்குள்ள இறக்கணும் உங்களோட